ஆயுர்வேதா மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது. செடி, கொடி, ஆடு, மாடு, கோழி, குதிரை இவ்ளோ ஏன் யானைக்கு கூட ஆயுர்வேதால ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்படி கேட்டா நீங்க அத நம்புவீங்களா? வணக்கம். நான் டாக்டர் தங்கம் பொன்னுசாமி, ஆயுர்வேத மருத்துவர். ஆயுர்வேதானா செடிய வச்சு மட்டும் வைத்தியம் பார்க்கறது கிடையாது. செடிக்கே சில சமயம் ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கும் நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஆயுர்வேதால எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கு. அந்த காலத்திலேயே ஒரு கார்டன எப்படி ஃபார்ம் பண்ணணும்? அந்த கார்டன்ல இருக்கிற ட்ரீஸ்லலாம் எப்படி ஃப்ரூட்ஸோட ஈல்ட வந்து இன்கிரீஸ் பண்ணலாம்? இந்த மாதிரி நெறைய குறிப்புகள் அந்த காலத்திலேயே ஆயுர்வேதால எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கு. இத தான் நாம விருக்ஷ ஆயுர்வேதான்னு சொல்றோம். இதுதான் இந்த காலத்துல ஆர்கானிக் ஃபார்மிங்கா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு செடியில பூச்சிகள் தாக்குது அப்படின்னா, ஒரு சில ஆன்டி வைரல் மெடிசின்ஸ எடுத்து கஷாயம் பண்ணி, அத நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது தாக்குன பூச்சி ஓடியே போயிடும். பறவைகளுக்கு சில சமயம் உடம்பு சரியில்லனாலும், ஆயுர்வேதால நெறைய ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கு. இத தான் நாம பக்ஷி ஆயுர்வேதா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த காலத்துலலாம் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ண மனுஷங்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணல. வார்ல பார்ட்டிசிபேட் பண்ண நெறைய மிருகங்கள், அதாவது குதிரை, யானை இது எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வரலாறும் இருக்கு. இன்னமும் நெறைய கிராமங்கள்ல ஆடு, மாடு கண்ணு போட்டா, அவங்கள அறியாமயே மக்கள் நெறைய ஆயுர்வேத சிகிச்சை முறைகள பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆயுர்வேதால மிருக ஆயுர்வேதா அப்படிங்கிற பிரான்ச், அதாவது வெட்டினரி சயன்ஸ். இது வந்து ஆடு, மாடு, கோழி, பெட் அனிமல்ஸ் இதெல்லாம் வளர்த்துறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.